Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. மக்களவை தேர்தலுக்கான இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு நிலவரங்களை கேரளா, கர்நாடகா, உத்தரப்பிரதேச தேர்தல் களத்திலிருந்து புதிய தலைமுறை வழங்கி வருகிறது. உத்தரப்பிரதேசத்தில் 8 தொகுதிகளில் மக்கள் ஆர்வமுடன் வாக்களித்து வரும் நிலையில் காசியாபாத்திலிருந்து கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக நிரஞ்சன் இணைகிறார். நிரஞ்சன், காசியாபாத்தில் என்ன நிலவரம், வாக்குப்பதிவு நிலவரம் எப்படி இருக்கு, வாக்காளர்களின் வருகை எப்படி இருக்காங்க? 8 தொகுதிகள் அப்படின்னாலும் கூட வாக்காளர்களுடைய எண்ணிக்கை கிட்டத்தட்ட 1.25 கோடி அளவுக்கு இருக்கிறதுனால 1200க்கும் அதிகமான வாக்குச்சாவடி மையங்கள் அப்படின்றது இந்த காசியாபாத் பகுதி முழுவதும் அமைக்கப்பட்டிருக்கு. இப்போ நம்ம இந்திராபுரம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு இடத்துல தான் இருக்கிறோம். இங்க இருக்கக்கூடிய ஒரு தனியார் பள்ளியில வாக்குச்சாவடி மையம் அப்படின்றது அமைக்கப்பட்டிருக்கு. காங்கிரஸ் கட்சி சார்பா ஏஜென்ட்டுகளும் அதே மாதிரி பாரதிய ஜனதா கட்சி சார்பா ஏஜென்ட்டுகளும் 100 மீட்டர் தள்ளி அவங்க அமைக்கப்பட்டிருக்கிறத பார்க்க முடியுது. பூத் ஸ்லிப்புகள் ஏதாவது மிஸ் ஆயிருக்குது அப்படின்னா அதை இங்க வெரிஃபை பண்ணிக்கிறதுக்கான ஏற்பாடுகள் அப்படின்றது செய்யப்பட்டிருக்குது. பூத் ஏஜென்ட்டுகள் இந்த பூத் ஸ்லிப்புகளை அவங்க வெரிஃபை பண்ணி கொடுக்கறாங்க. இதுல நம்ம ரொம்ப நேரமா இங்க இருக்கவங்கிட்ட கேட்க முடியுது, தமிழ்நாட்டில் இப்போ ஒரு பெரும் பிரச்சனை போய்கிட்டு இருக்குது. நிறைய பேருடைய பெயர்கள் நீக்கப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு பெரும் பிரச்சனை போயிட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இங்க இருக்கக்கூடியவங்களும் அப்படிதான். வீட்டுக்கு இந்த வாக்குச்சீட்டுகளை, இந்த ஸ்லிப்புகளை பெற முடியாதவங்க இவங்க வெரிஃபை பண்றாங்க கரெக்டா இருக்குதான்னு. நிறைய பேரோடது டெலிட் ஆயிருக்கு அப்படின்றத சொல்றதுனால இங்க இருக்கக்கூடியவங்க கிட்ட வாக்குவாதத்தில் ஈடுபடுறதையும் நம்மளால பார்க்க முடிஞ்சது. மொத்தத்தில் பொதுமக்கள் கிட்ட வாக்களிக்கணும், அதிக அளவுல வாக்களிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கிறதையும் நம்மளால பார்க்க முடியுது. காசியாபாத் தொகுதியை பொறுத்த வரைக்கும் உத்தரப்பிரதேசத்துடைய மற்ற தொகுதிகள்ல இருந்து கொஞ்சம் வித்தியாசப்படும். ஏன்னா அதிக அளவுல கிட்டத்தட்ட முழுமையாவே நகர்ப்புறமா இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான். பெரிய பெரிய வான உயர கட்டடங்கள் தான் இருக்கும். குடியிருப்பு பகுதிகள் தான் அதிகமா இருக்கக்கூடிய பகுதி. மக்கள் தொகை எண்ணிக்கையும் ரொம்ப அடர்த்தியா இருக்கும். டெல்லியுடைய எல்லை பகுதி அப்படின்றதுனால டெல்லியில வேலை பார்க்கக்கூடியவங்க காசியாபாத் மாதிரியான இந்த எல்லை பகுதிகளில் தான் வசிப்பாங்க. ஸோ அதனால நிறைய பேருக்கு ஓட்டு இந்த தொகுதியில இருக்காது. அதனால நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. அதே மாதிரி மக்கள் தொகை அதிகமா இருக்கிறதுனால பூத்துகள் ஏராளமா போடப்பட்டிருக்குது. எந்த பூத்துகளுக்கு போகணும் அப்படின்ற சந்தேகமும் மக்கள்கிட்ட நிறைய இல்லாம இருக்கிறதையும் நம்மளால நேரடியா பார்க்க முடியுது. அதனால இங்க இருக்கக்கூடிய இந்த ஏஜென்ட்டுகள் கிட்ட அவங்க தங்களது கோரிக்கைகளையும் தங்களது சந்தேகங்களையும் கேட்கறத பார்க்க முடியுது. மற்றபடி நம்ம இப்ப இந்த பார்க் பண்ணியிருக்கக்கூடிய வாகனங்களை வச்சு பார்த்தாலே தெரியும், ஏராளமானோர் ஆர்வத்தோட வாக்களிக்க வரதை நம்மளால பார்க்க முடிஞ்சிருக்கு. இந்த காசியாபாத் தொகுதியை பொறுத்த வரைக்கும் 177 மூன்றாம் பாலின வாக்காளர்களோட சேர்த்து மொத்தம் 29,41,627 வாக்காளர்கள் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட இந்த தொகுதியில மட்டுமே 3092 வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. இதுல 608 முக்கியமானதாகவும் 37 பாதிக்கப்படக்கூடிய அதிக பதற்றம் நிறைந்ததாகவும் பார்க்கக்கூடியதையும் இருக்குது. இதுல கிட்டத்தட்ட 1500க்கும் அதிகமான வாக்குச்சாவடி மையங்கள்ல வெப்காஸ்டிங் அப்படின்றது செய்யப்பட்டிருக்கு. ஏன்னா நிறைய மக்கள் வருவாங்க அப்படின்றதுனால கன்ஃபியூஷன்ஸை தவிர்க்கிறதுக்காக இந்த மாதிரியான ஏற்பாடுகள் பார்க்க முடியுது. இப்ப நம்ம பார்க்க முடியும், இது எல்லாமே இந்த மாதிரி ரெசிடென்டல் ஏரியாவா தான் இருக்கும். அசோசியேஷன்களா வைக்கப்பட்டு ரெசிடென்ட் ஏரியாக்களா இருக்கணும். இங்க இருக்கக்கூடியவங்களை வாக்களிக்க வர வைக்கிறது அப்படின்றது பெரும் சவாலான விஷயமா தேர்தல் ஆணையங்களுக்கு இருந்திருக்கு. ஏன்னா நமக்கு சென்னையில தெரியும் எந்த அளவிற்கு ரொம்ப குறைவான எண்ணிக்கையில வாக்குப்பதிவு அப்படின்றது நடந்துச்சு. கடந்த முறையும் கூட காசியாபாத் தொகுதியில தான் இருக்கிறதுலே ரொம்ப குறைவா வாக்குப்பதிவான ஒரு தொகுதியா இருக்கு. அதனால இந்த முறை எப்படியாவது வாக்குப்பதிவு எண்ணிக்கையை அதிகரிச்சிடணும் அப்படின்றதுக்காக மாவட்ட நிர்வாகமும் சரி, தேர்தல் ஆணையமும் சரி நிறைய ஏற்பாடுகளை பண்ணியிருக்காங்க. பத்தாவதுக்கு அரசியல் கட்சிகளும் தொடர்ச்சியா மக்கள் கிட்ட போய் வாக்களிக்க வாங்க அப்படின்னு சொல்லி கேட்கறதையும் கடந்த சில தினங்கள்ல பார்க்க முடிஞ்சது. மொத்தத்துல இப்போ ஒரு 8 மணி ஆயிருக்கு, 1 மணி நேரத்திற்கும் மேல ஆயிருக்கு. இது வரைக்கும் அபிஷியலா எந்த விதமான நம்பர்ஸும் கொடுக்கல. 2 மணி நேரத்துக்கு ஒரு முறை தான் இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்திலிருந்து கொடுப்பாங்க. சரி, காசியாபாத்துடைய நிலைமை இப்படி இருக்குன்னா நம்ம மற்ற இடங்கள் மதுரா மாதிரியான மற்ற தொகுதிகளை கேட்கும் பொழுது அங்கேயும் காலை ஒரு 9 மணிக்குள்ள அதிக அளவுல மக்கள் வந்துருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. வெயில் காரணமா இந்த காலையில ஓட்டு போடக்கூடியவங்களுடைய எண்ணிக்கை அதிகமா இருக்கிறத பார்க்க முடியுது. தகவல்களுக்கு நன்றி நிரஞ்சன். Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai.